லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பாத்திபா, நாங்க உன்னை பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு. அட வாப்பா. பாத்திபா, அட இந்த பக்கம் கொஞ்சம் திரும்புப்பா. என்னப்பா, பரிகாரம் முடிஞ்சுச்சா? அது அப்பாக்கு வேண்டுதல். எது அப்பாவுக்கா? இல்ல, அம்மாக்கு உடம்பு முடியல. அதான். என்னப்பா நீ இப்பதான் அப்பாவுக்குன்னா இப்ப அம்மாவுக்குங்கிற? அது பார்த்திபா, எதுக்கு சமாளிக்கிற? குழந்தைக்காக தானே பரிகாரம் பண்ண. பார்த்திபா, உன் மனசு யாருக்கு வரும் பார்த்திபா? உனக்கு ராதிகா நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கா. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எங்க குழந்தைக்காக நீ பரிகாரம் பண்ணிருக்கிய. இதுக்கு நான் என்ன செய்ய போறேன்? என்ன பாஸ்? மிஸ்டர் அரவிந்த், இப்ப நாம கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்? ஓகே மிஸ்டர் பார்த்திபன், அப்படியே நாங்க போய் பக்கத்துல தேங்காய் ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்துட்டு வரோம். நீங்க பார்த்து பொறுமையா வாங்க. அண்ணா வாங்க. என்னங்க? பெரியவங்க பண்ண தப்புக்கு கருவுல இருக்கிற உயிர் எதுக்கு கஷ்டப்படணும் தான் இந்த பரிகாரத்தை பண்ண. நான் என் குடும்பத்து மேல அதிகம் பாசம் வச்சிருக்கேன். அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றேன்னு என்ன விட்டு போறேன்னு சொன்னேன். இப்ப நீ என்ன பண்ணிருக்க? எனக்காகவும் உனக்காகவும் நீ இதை செய்யல. அனிதா, உங்க அம்மா, உங்க அப்பான்னு உங்க குடும்பத்துல வேற யாருக்காகவும் நீ இதை செய்யல. நீ வந்து ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து உன்னை வெறுப்பாவே பார்த்து உன்னை எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்தி உங்க அப்பா சாவுக்கு காரணமா இருந்து இப்போ நம்ம 2 பேரையும் பிரிக்க திட்டம் போட்ட ஒருத்திக்காக நீ இதை செஞ்சிருக்க பார்த்திபா. இது ஒண்ணு சின்ன விஷயம் இல்ல. நான் இதுலயே புரிஞ்சுக்கிட்டேன் நீ ராதிகாவை மன்னிச்சிட்டேன்னு. ஒரு குற்றவாளிக்கு மன்னிப்பு தான் பெரிய தண்டனையே. ஆனா அத அவ்வளவு சீக்கிரம் எல்லாராலையும் கொடுத்துட முடியாது பார்த்திபா. ஆனா நீ கொடுத்துட்ட. அதுதான் நீ. ஏன் பார்த்திபன்? நான் ஃபாரின் போகும்போது என் கூட வந்துரு ரஜினி. இல்ல, அப்படி நான் உன் கூட வந்துட்டா நீ நேசிச்ச ரஜினிய உன்னால பார்க்க முடியாது. சரி வா, சாமி கும்பிட்டு போலாம். ओम गाध्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् सदमानं भवति सदायत् पुरुषः सदेन्द्रिये आयुक्षेभेन्द्रिये प्रतिष्ठति दीर्घायुष्मान् भव दीर्घसुमङ्गली भव.
பாருங்கண்ணே, அங்க ஒருத்தங்க லெஃப்ட்ல போறாங்க, இன்னொருத்தங்க ரைட்ல போறாங்க. எப்படித்தான் 2 பேரும் சேர போறாங்கன்னே தெரியலையே. சகல, இவங்களை எப்படி சேர்க்கறதுன்னு நமக்கே தெரியலையே. ராதிகா, என்ன மாமா? கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்துட்டியா? என்னது? அதாம்மா, நேத்து ஒரு மண்டலம். அ, அ. அ? அ. ஓ, சொல்ல வேண்டாங்கிறியா? சரி சரி, சொல்லலாம். ஏய், என்னடி? ஒண்ணும் இல்லம்மா. இல்ல என்னமோ இருக்கு. ஏங்க நீங்க சொல்லுங்க. அது வந்து சங்கரி, அது அந்த கோயில்ல. மாமா, கோவிலா? எந்த கோவிலு? மறுபடியும் ஏதாச்சும் பரிகாரம் சொன்னாங்களா? அது மாமா. நீ கவலைப்படாத ராதிகா, பண்ண வேண்டிய பரிகாரத்தை நீ சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டேங்கறத மட்டும் அடிச்சு கேட்டா கூட சொல்ல மாட்ட. சத்தியம். பரிகாரமா? பரிகாரம் பண்ணியாச்சாடி? மாமா, ச்சே, இப்படிப்பட்ட ஒளர வாயா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. அவ்ளோ சொல்றேன்ல, கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டியதானே? ஏய், ஏன் புருஷன் எதுக்குடி மிரட்டுற? நீ பரிகாரம் பண்ணியா இல்லையா அத முதல்ல சொல்லு. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? ஏமா, இவ்வளவு நல்ல விஷயத்தை செஞ்சிருக்கிற, சொல்லியிருந்தா நாங்களும் உன் கூட வந்து சாமி கும்பிட்டு சந்தோஷப்பட்டிருப்போம்லமா. சூப்பர்க்கா, இது நிஜமாவே பெரிய சர்ப்ரைஸ் தான். என் தங்குண்டி செல்லம். 1000 இருந்தாலும் குழந்தை மேல பாசம் இல்லாமலா போகும்? எந்த விஷயத்துல பிடிவாதக்காரியா இருந்தாலும் இந்த விஷயத்துல விட்டு கொடுத்து போயிட்டு பாத்தியா? இதாண்டி, இப்பதான் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா ராதிகா, நீ ஒரு நல்ல அம்மான்னு இப்பதான் ப்ரூவ் பண்ணிருக்க. உன் குழந்தைக்காக நீ பரிகாரம் பண்ண, அத நீ எங்க கிட்ட சொல்லிட்டே பண்ணிருக்கலாமே. இந்த பொண்ணு இப்படி அடம் பிடிக்குதேன்னு ரொம்ப கவலையா இருந்துச்சு. இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. நீ வேணா பாரு, இதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியா நடக்கும். இருங்க, எல்லா பாராட்டியும் அம்மாவுக்கே கொடுத்தா எப்படி? மிச்சத்தை அப்பாவுக்கும் கொஞ்சம் வைங்க. இவர் வேற. குழந்தையோட அப்பாவுக்கா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? புரியல. ஆமா மாமா, அம்மா பரிகாரம் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு அப்பா போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்படியா? கடவுளே. எனக்கு இந்த விஷயம் ஒன்னும் ஆச்சரியம் இல்ல மாப்பிள்ள. நம்ம மாப்பிள்ள பத்தி உனக்கு தெரியாத ரஞ்சிதம்? ராதிகா மேலயும் குழந்தை மேலயும் அவர் எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு. எவ்வளவு கோவம் இருந்தாலும் அரவிந்த் எப்பவுமே ராதிகாவை விட்டு கொடுத்தது இல்ல. நம்ம ராதிகா கொடுத்து வச்சவமா. ஆமா மாப்பிள்ள. மாப்பிள்ள, உங்க மனசு எப்பவுமே தங்கம்தான். அது எங்க எல்லாருக்குமே தெரியும். இத்தனை நாளா புரிஞ்சுக்காத ராதிகாவும் இப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா மாப்பிள்ள. நீங்க அவளை ஏத்துக்கோங்க மாப்பிள்ள. அவ உங்களை மட்டும் புரிஞ்சுக்கல, தன்னை பத்தியே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா மாப்பிள்ள. கூடி சீக்கிரம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல மனைவியா உங்க வீட்டுக்கு நல்ல மருமகளா வருவா மாப்பிள்ள. இதெல்லாம் குழந்தை வரப்போற நேரம். யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காத ராதிகா குழந்தைக்காக தடவை கோவத்தெல்லாம் விட்டுட்டு பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்திருக்கா. ஆமா மாமா, எங்க அக்காவை ஏத்துக்கோங்க. எங்க அக்கா உங்களையும் குழந்தையும் நல்லா பாத்துப்பா. சகல, எல்லாரும் தான் சொல்றாங்கல்ல, சரின்னு சொல்லுங்க. மாப்பிள்ள, என் அக்கா எனக்கு வேற பொண்ணு பார்த்து முடிவு பண்ணிட்டா.
கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். என் வீட்டில் அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. மாப்பிள, என்ன மாப்பிள சொல்றீங்க? இதுதான் நிஜம். மாப்பிள, ஐயோ என்னங்க சகல, மாப்பிள, அரவிந்த், ஐயோ கடவுளே. அரவிந்த், நான் வந்து நிக்கிறது உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். பக்கத்துல வந்து நின்னா தெரியாதா? புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி பேசுற. தெரிஞ்சிட்டே வேலை பாக்குற மாதிரி இப்ப நடிக்கிறியா? ஏய் ராதிகா, நான் ஏன் நடிக்கணும்? நிஜமாவே நான் ஃபைல் தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப நான் என்ன வேலை வெட்டி இல்லாம உங்க பக்கத்துல வந்து நிக்கிறேனா? அது எனக்கு எப்படி தெரியும்? வேண்டாம் அரவிந்த், நீங்க பிளான் பண்ணி என்ன இன்சல்ட் பண்றீங்க. இந்த பார், நான் பாட்டுக்கு அமைதியா என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இதுல உன்னை இன்சல்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு? அரவிந்த், நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் என்ன மந்திரவாதியா? நீ எப்போ எதுக்கு வந்திருக்கேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு? பேசணும்னு ஒரு வார்த்தை சொன்னா முடிஞ்சிருக்கும்ல. அதுக்கு போய் சுத்தி வடிச்சு 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ற. நீங்க என் லைஃபையே வேஸ்ட் பண்ண பாக்குறீங்க அரவிந்த். அதை விட இது ஒன்றும் மோசம் இல்லையே. செம்ம ஜாலியா இருக்க போல ராதிகா. காமெடி எல்லாம் பண்ணி அசத்துற. நான் உன் லைஃபை வேஸ்ட் பண்ண பாக்குறேன். ஆமா, என்னை இந்த நிலைமையில விட்டுட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல உங்களுக்கு அசிங்கமா இல்ல? என் கூட சந்தோஷமா வாழ்றதை விட்டுட்டு உன் அக்கா வாழ்க்கையை கெடுக்கணுங்கிறதுக்காக நீ இங்க வந்து உட்காந்துக்கிட்டு என்னை என் மாமியார் வீட்டுல வந்து உட்கார வச்சிருக்க. இது உனக்கு அசிங்கமா இல்லையா? ஆமா, எந்த உரிமையில நீ என்னை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்ற? நீ எனக்கு புரியல. புரிய வைக்கதான் நான் வந்திருக்கேன். இது நீங்க கட்டின தாலி. என் வயித்துல இருக்கிறது உங்க புள்ள. சட்டப்படி இன்னும் நான் தான் உங்க பொண்டாட்டி. ஓ, சட்டம் சட்டம் உனக்கு சாதகமா இருக்குன்ற தைரியத்துல பேசிட்டு இருக்கியா? ஒரு நிமிஷம் இரு, வரேன். இதானே அந்த சட்டம்? பாரு. வாங்கி பாரு. என்ன சட்டம்லாம் சரியா இருக்கா? இது அதேதான். அன்னைக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போன்னு என்கிட்ட கொடுத்தியே, நான் கூட சைன் பண்ணி உன் மூஞ்சில விட்டெறிஞ்சு இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நீ கிடையாதுன்னு சொல்லிட்டு போனே, அதே டைவர்ஸ் பேப்பரோட காப்பி தான் இது. தப்பு பண்றீங்க அரவிந்த், பெரிய தப்பு பண்றீங்க. தப்பா? அப்படியா? அப்படின்னா இது தப்புன்னு உனக்கு தெரியுமா? தெரிஞ்சுதானே இத திரும்ப திரும்ப நீ செஞ்ச. இப்போ வந்து கதற? ஓ, உனக்கு நடக்கும்போது கஷ்டமா இருக்கா? உங்க வீட்டுல எல்லாரும் சொல்றாங்களே, மாப்பிள்ள நீங்க ரொம்ப நல்லவரு, தங்கமானவரு, ராதிகாவுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்கன்னு சொல்றாங்களே, இதுவும் நீ கேட்டதுதான்.
என் டார்லிங் கேட்டு நான் செய்யாம இருக்க முடியுமா? நான் கேட்டதுக்காக செய்யணும்னா நம்ம புருஷன் பொண்டாட்டி உறவை எப்போ முடிச்சிருக்கணும். நீ செய்யல. ஆனா இப்போ இதை ஏன் எதுக்காக யாருக்காக செய்யறேன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல அரவிந்த். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க மேடம்? அதான் தெளிவா கேட்டியே. ரஜினி பார்த்திபனுக்கு நீ இதுதான் செஞ்சேன்னு. இப்ப அவளுக்காக நீ என்ன பிரியணும்னு முடிவெடுக்கிற அளவுக்கு போயிட்டல. அக்கா கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குறா, அக்கா பொண்ணு பாத்துட்டா அக்கா கல்யாணம் ஏற்பாடு பண்றான்னு சொல்றியே, அதெல்லாம் ஏன் அக்கா ரஜினின்னு சொல்லவே இல்லையா அரவிந்த்? ராதிகா ஏன் கத்துற? உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு டென்ஷன் ஆகுதா? ஆகட்டும். ஆனா நான் சொல்லாம விட மாட்டேன். இது எல்லாமே அவ பிளான் தானே. தானே என்ன தானே கன்ஃபார்மா இதெல்லாம் அவ பிளான் தான். உன்ன மாதிரி நினைச்சு அவள அவ கூட பிறந்தவன்னு வெளியே கிளியே சொல்லிட போற. சொன்னா எனக்கு தான் கேவலம். ராதிகா கத்தாதீங்கன்னு சொல்றேன்ல. காதல், கல்யாணம், புருஷன், பொண்டாட்டி, குடும்பம் இதெல்லாம் இத பத்திலாம் என்ன தெரியும் அவளுக்கு? அவ அப்படியே வாழ்ந்து கிழிச்சிட்டா பாரு. ரஜினி ரஜினின்னு அவ பின்னாடியே சுத்திட்டு இருந்தவன் ஆளை விட்டா போதும்டா சாமின்னு அவளை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போக போறான். அவ உனக்கு லைஃப் கைடா? நீங்க என்ன டைவர்ஸ் பண்ண போறீங்க? அவளும் அவனை டைவர்ஸ் பண்ண போறதுக்கு ரெடியா தான் இருக்கா. உங்களுக்கு நிஜமாவே வேற பொண்ணுதான் பாத்திருக்காங்களா இல்ல பழைய லவ்வையே புதுசா? இது எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லியே ஆகணும் அரவிந்த். உங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஏய், ஏற்கனவே செஞ்சதுக்கு தாண்டி இப்ப பதில் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் என் கல்யாண பத்திரிக்கையோட வந்து சொல்றேன். ரஜினி, எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினைச்சேன். 2 பேரும் கோயில்ல பரிகாரம் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் நல்லா புரிஞ்சிட்டு இருப்பாங்க. இன்னும் என்னெல்லாமோ நினைச்சேன். ஆனா நம்மளை பத்தி எப்பதாங்க யோசிப்பீங்க? எவ்வளவு நாளைக்கு தான் அவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருப்பீங்க? பார்த்திபா, என்ன ஆனாலும் கண்டிப்பா ராதிகாவை விட்டு கொடுக்க மாட்டாரு. இது அவரே நிறைய தடவை சொல்லிருக்காரு. ஏன் இப்ப கோயில்ல போய் பரிகாரம் பண்ண வரைக்கும் அதை ப்ரூவ் பண்ணவும் செஞ்சிருக்காரு. ஆனா அது நம்ம பிளான்ல இல்லன்னு சொல்லிட்டு போனா. இப்போ எது? எதுக்கு வேற கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எல்லாரும் முன்னாடியே சொன்னான். எங்க ராதிகா உங்களை அவளே புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கைக்குள்ள அவ வரக்கூடாதுன்னு சொல்லிதான் பாஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நீங்க தான் நம்மள தவிர எல்லார பத்தியும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி நீயா நினைச்சுக்கிட்டா நான் ஒண்ணும் பண்ண முடியாது பார்த்திபா. தள்ளி நின்னு கெட்ட பேர் வாங்கி இவங்க ஒவ்வொருத்தர் லைஃபையும் சரி பண்றதுல நான் இவ்ளோ தீவிரமா இருக்கிறதே நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்றதுக்காக தான். நீ என்ன செஞ்சிருக்க சொல்லு? என்னை விட்டுட்டு போக முடிவு பண்ணிட்டல்ல? நான் உங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போக தாங்க முடிவு பண்ணிருக்கேன். ஆனா நீங்க தான் வரமாட்டேன்னு பிடிவாதமா இருக்கீங்க. ஆமா, இதுதானே நம்ம இடம். இதை விட்டுட்டு 2 குடும்பத்தை விட்டுட்டு எங்கேயோ போய் அனாதை மாதிரி ஏன் வாழணும்? இங்க இருந்தா தான் வாழவே முடியலையே. அதுக்கு
அங்க போய் யாரும் இல்லாம இருந்தாலும் நம்ம வாழ்க்கைய வாழலாம்ல. சரி, அது எல்லாத்தையும் விடுங்க. நான் இங்க இருந்து போயிட்டா நீங்க இங்க இருக்க மாட்டேன்னு சொல்றீங்க. யாருக்குமே தெரியாத எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் இருக்க போறேன்னு சொல்றீங்க. ஆமா, கண்டிப்பா செய்வேன். செய்வீங்க செய்வீங்க. எங்கேயோ போய் யாருக்கும் தெரியாம எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்தாலும் வாழ்வீங்க. ஆனா ஏன் கூட வரமாட்டீங்க இல்ல? இது என்னங்க லாஜிக்கு? எனக்கு சத்தியமா புரியல. எங்கேயோ போய் நாம சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இங்க இவங்க கண்ணு முன்னால உன் கூட நான் சந்தோஷமா வாழணும். உன்னை தொலைச்சிட்டு இவங்க முன்னால தோத்து என்னால அப்படிலாம் வாழ முடியாது. அதனால்தான் நீ இல்லைன்னா நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொன்னேன். சரிங்க. இங்க பாரு பார்த்திபா, இப்போ உனக்கு டைம் இருக்கு. நம்ம வாழ்க்கையோட முடிவும் உன் கையில தான் இருக்கு.